ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடி மாத குலதெய்வ வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் பிறக்கறதுல நாளைக்கு காலையில் எழுந்த உடனே வீட்டை சுத்தம் செஞ்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டு மாவிலை பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு படம் அல்லது சிலை வச்சு 2 அது சுத்தம் விளக்குகள் ஏற்றுங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய் வச்சு ஏற்றுங்க. வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு கும்பிடுங்க. நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் பாயாசம் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன முடியுதோ நம்மளால் முடிஞ்சது, அப்படி இல்லைன்னா கற்கண்டு கூட வைக்கலாம், இல்லை உலர்ந்த திராட்சை அந்த மாதிரி வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க. குலதெய்வ மந்திரம் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் குலதெய்வ நமகன் என்று 308 முறை சொல்லுங்கள். அப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டி வணங்குங்கள். முடிஞ்சால் சாயந்தரம் போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்து அன்னதானம் இல்லைன்னா தானம் எதனா செஞ்சு வரலாம். ஆடி வெள்ளியில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன வேண்டிக்கணும்னா, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நம்ம இருக்கணும். அப்புறம் திருமண தடை நீங்கிறது, குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆடி மாதத்தில் வேண்டிங்கன்னா குழந்தை பிறக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ஆடி மாதத்தில் வேண்டிக்குங்க அம்மன் கிட்ட. அப்புறம் கல்வி முன்னேற்றம், பசங்க படிப்புக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும். ஆடி வெள்ளியில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, கோபப்படுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, பிறரை அவமானப்படுத்துறது, பூஜை நேரத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் மனக்கசப்பு இல்லாமல் அந்த இறைவனை வேண்டி மாரியம்மனை வேண்டி நம்ம அந்த இன்ற நாளை சந்தோஷமாக மன நிம்மதியுடன் கொண்டாட வேண்டும். எல்லாருக்கும் சகல செல்வங்கள் கிடைத்து அந்த அம்மன் அருள் கிடைக்க நான் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நாளை தான் பூஜை செய்ய போகிறேன். பூஜை செய்யும்போது அந்த அம்மன் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாழ்க வளமுடன்.